திமுகவோட சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய் பேசுறாரு. அது மாதிரி நீட்டுக்கு அகைன்ஸ்டாவும் குரல் கொடுத்திருக்காரு. 2021க்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒண்டியரசு சொல்லி பாத்துருக்கீங்களா? இது திமுக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதையே விஜய் பின்பற்றுறாரு. நேத்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் நீட் எதுக்குற. அப்போ என்ன தோணுது, இப்போ இவங்க எல்லாம் ஒரே இதுதான். பார்லிமெண்ட்லயே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா 7 வருஷத்துல 70 முறை நீட்ல விடைத்தாள்கள்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. ஒரு ஃபேக்ட்ஸ், ஒரு டேட்டா, அதையெல்லாம் வச்சு பேச சொன்னா ராகுல் காந்தி 2 நிமிஷம் கூட பேச முடியாது. நீட் ஒட்டுமொத்த மாணவர்களுக்கே பிரச்சனை, ஒட்டுமொத்த மாணவ அந்த இதுக்கே பிரச்சனை. சிறு சிறு முறைகேடுகள் இருப்பது. இருங்க மேடம், முறைகேடு இருப்பதாக தமிழகத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஏமாற்றலாம். இவங்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஸ்பேசிங் இருக்கு. ஆனால் இந்திய அளவுல இவங்க ஏமாற்ற முடியாது. கமிஷன் பார்ட்டியில கொண்டு இங்க ஆட்சி அமைச்சிட்டு அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு. நீங்க வேற இங்க வீரவசனத்தோட நீட்டுன்றீங்க. அதெல்லாம் செல்ஃப் எடுக்காத விஷயம். நீட்டை பற்றி பேசுவதற்கு இவங்க யாருக்குமே தார்மீக உரிமை இல்லை. காரணம், அதை கொண்டு அதற்கு ஒரு வரையறையை செய்து விட்டு போறது இந்த புண்ணியவார்கள். அதனால இவங்க இந்த நாடகத்தை போட வேண்டாம். மக்கள் அண்ணன் விஜய் இடையே புதுசா விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. புதிதாக ஒருவர் வரும்பொழுது இவர்கிட்ட என்ன புதுசா இருக்குன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அந்த புதுசுன்றது சத்தியமா விஜய் அண்ணன் நான் பார்க்கல. சே நோ டு ட்ரக்ஸ்னு முன்னாடி நடந்த அந்த ஃபங்க்ஷன்லயும் மேடம், நீங்க தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்கு திமுக அகைன்ஸ்ட் அதன பேசுறாங்க. அது திமுக அரசு சொன்னாரு. அதாவது கள்ளச்சாராயத்தால மரணிக்கிறாங்க. ஆளும் அரசு தெரி வர கவனிக்கல. ஆளும் அரசு இதற்கான நடவடிக்கை எடுங்க. ஆளும் அரசு என்ன கலெக்டரேட் இருக்கீங்க கேட்டா என்ன பிரச்சனை ஏற்போது? இந்த ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய முடிவை ஒரு ஸ்பெஷல் இது கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க. இவ்வளவு சொல்ல தருது இல்ல? ஏன் இதே சொல்ல வேண்டியது? திமுகவுக்கு 65 பேர் இறந்து போறாங்க. இதற்கு விஜயனுடைய காட்டமான பதில சொல்லுங்க. 2026 நான் தான் வருவேன், தலைவருக்கு வெற்றிடம் இருக்கின்றார். அப்ப இவர் தலைவர் இல்லையா? நல்ல தலைவருக்கு வெற்றிடம் இருக்கின்றார். அப்ப இவர் நல்ல தலைவர் இல்லையா? அவர் பேசுறது சிரிப்பா வருதுங்க. அதாவது ஆரம்பிக்கிறாரு, தமிழகத்தில் நல்ல தலைவருக்கு வெற்றிடம். பேசுறவர் இவர் யாருன்னு தெரியல. நியூஸ் ரீடரா? நீட் பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சிடுச்சோ பிஜேபிக்கு அகைன்ஸ்டா? தனித்தனியா பார்க்க முடியல எங்களால. மொத்தமா சேருங்க, ஒன்னா முடிச்சிருவோம். விஜய் மாற்றத்துக்கு வந்தாரு, விஜய் வளர்ச்சிக்கு வந்தாரு. அப்ப நாங்க மட்டும் பல்லாங்குழி ஆடுறதுக்கும் ஏமாத்தத்துக்கும் வந்தோமா? அவரோட கொள்கை என்ன சொல்லுங்க? அவர் ஒன்றும் அவருடைய கொள்கைகளை விளக்கவே சொல்லல. அதுக்குள்ள அவர் பார்த்தீங்களா மாற்றம் விஜய். வராத ஒருத்தருக்கு, தராத ஒருத்தருக்கு, பேசாத ஒருத்தருக்கு இவ்வளவு நீங்க எல்லாம் பேசுறது பார்க்கும் போதுதான் ஆச்சரியமா இருக்கு. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் திரு ஹரிஹரன் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சார், விஜயோட கல்வி விருது வழங்கும் விழா கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. அவர் பேசினது எல்லாமே கேட்டிருப்பீங்க. முன்னாடியெல்லாம் மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா மேக்சிமம் ஒன்றிய அரசு அப்படின்னு திமுகவை சேர்ந்த கட்சிகள் தான் சொல்லுவாங்க. குறிப்பா முதலமைச்சர் ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லுவாரு. அப்படி இருக்கும்போது இப்ப விஜயும் அதே மென்ஷன் பண்றதுனால இப்ப நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா திமுகவோட சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய் பேசுறாரு. அது மாதிரி நீட்டுக்கு அகைன்ஸ்டாவும் குரல் கொடுத்திருக்காரு. சோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? முதல்ல விஜய் அண்ணன் நடத்தக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு விஷயம் தராரு. அதை உண்மையாலே பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. அதை முதல்ல சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, விஜய் அண்ணன் களத்தை ரொம்ப ஈஸியாக்குறாரு. அவர் ஒரு கட்சி தொடங்குறாரு. மாற்றம் அப்படின்றத நோக்கி தான் இவங்களாம் வராங்க. ஒரு சேஞ்ச், இதுவரை இல்லாத புரட்சியை நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லி தான் வராங்க. கமலஹாசன் அண்ணன் வந்தாரு, என்னென்னலாம் பேசினாரு, இன்னைக்கு ஒரு நிலைமை எங்க இருக்கு, அவர் எங்க இருக்காருன்றதை பார்த்துக்கோங்க. விஜய் அண்ணன் பேசக்கூடிய பேச்செல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு களம் இன்னும் ஈஸியா இருக்கு. மக்களை நாங்கள் இன்னும் ஈஸியா போய் ரீச் பண்ணுவோன்றத நம்பிக்கை இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வார்த்தை பிரயோகம்னு ஒன்று இருக்கு. இதே விஜய் ஒரு படம் ஓடல, ஒரு படத்துல ஏதோ பிரச்சனை அப்படின்னும் போது மத்திய அரசை வேண்டுகிறேன் என்று சொன்னவர் இன்னைக்கு திடீர்னு ஒன்றிய அரசுன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை. 2021க்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் ஒன்றிய அரசு சொல்லி பார்த்துருக்கீங்களா? இல்ல. இது திமுக கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அதையே விஜய் பின்பற்றுறாரு. இன்னொன்னு, நீட் எதிர்ப்பு. இங்க யார் எதிர்க்கல சொல்லுங்க? நேத்து ஒரு கட்சி ஆரம்பிப்பாரு, இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய முதல் ஆயுதம் நீட் எதிர்க்கிறேன். அப்போ என்ன தோணுது, இப்போ இவங்க எல்லாம் ஒரே இதுதான். இப்போ விஜய் புதுசா சொன்ன கருத்து என்ன சொல்லுங்க மேடம்? விஜய் சொல்லிருக்காருங்க. புதுசாங்கிறத தாண்டி நீட்டுன்றது விளக்கக்கூடிய ஒரு நுழைவு தீர்வா தான் இருக்கு. ஏன்னா பார்லிமெண்ட்லயே ராகுல் காந்தி என்ன சொன்னார்னா 7 வருஷத்துல 70 முறை நீட்ல விடைத்தாள்கள்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு. சோ அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல நீட்ல பிரச்சனை இருக்குன்னு தான் அர்த்தம். புதுசா ஒண்ணு சொல்றாங்க அப்படின்றது கிடையாது. மக்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை தான் நம்ம முன்னெடுத்து பேச முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ராகுல் காந்தி அண்ணன் அவர் பப்பு என்று அழைக்கப்படுவார். அவருக்கு தனி மனித தாக்குதல்
பண்ணுறான்னு நினைக்காதீங்க. ஒரு ஃபேக்ட்ஸ், ஒரு டேட்டா, அதையெல்லாம் வச்சு பேச சொன்னால் ராகுல் காந்தி 2 நிமிஷம் கூட பேச முடியாது. அதாவது ராகுல் காந்தி என்ன பார்லிமெண்ட் வந்திருக்காரு, எலெக்ஷன் முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் வந்திருக்காங்க. ஆக்கப்பூர்வமாக பேசி ஒரு விவாதம் சொல்லுங்க. நீங்கள்லாம் இந்துவா, மோடி இந்துவான்னு கதறுவார். இது ஒன்று. ரெண்டாவது என்ன பண்ணுவார் நினைக்கிறீங்க, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கோம், நீங்கள் பெரும்பான்மையே இல்லை அப்படின்னு கத்துவார், கதறுவார். அதுக்கு எங்கள் தலைவர் பண்ணதை பார்த்தீங்களா, தண்ணி கொடுத்து குடிச்சிட்டு கற்று, ஏன் பாவம் கத்தின்னு குடிச்சிட்டு கற்றுன்னு சொல்லி நாங்கள் அதையும் ரொம்ப ஒரு நகைச்சுவையாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்குது. ராகுல் காந்தி அண்ணன் தான் இன்னும் 100க்கு 99 வாங்குறதா நினச்சிட்டு இருக்கிறாரு மனுஷன். 500 தொகுதிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பார்லிமெண்ட்டில் வெறும் 99 வாங்கிட்டு அண்ணன் கண்ணை மூடிட்டு 100க்கு 99 வாங்கிட்டு நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அது பகல் கனவு, அது பொய். இவங்களை புறக்கணித்து மக்கள் ஓரம் கட்டியிருக்கிறாங்க. எதிர்கட்சி அந்தஸ்தே ஏன் கிடச்சதுன்னு நினைக்கிறீங்க? இவரு கீழே கட்சினா அதை விட சில்லறைகள் 10, 12, 8 இவங்களும் எதிர்கட்சி ஆக முடியுமா? அந்த அடிப்படையில் எதிர்கட்சி ஆகிட்டு இன்னைக்கு இன்னும் இவருக்காக இந்திய மக்களே ஒரு பக்கம் திரும்பினது போலவும் இவங்களுக்காக மேண்டேட் கொடுத்தது போலவும் என்னங்க இது? 350 தொகுதிக்கு மேலே நின்றுருக்காங்க காங்கிரஸ் தனியாக. அது தெரிஞ்சுக்கோங்க. நின்று 99 தொகுதி ஜெயிச்ச நீங்கள் இந்த குதிக்கும் போது மக்களால் பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று பெரும்பான்மை தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றவங்க நாங்கள் எவ்வளோ பேசுவோம்? அதிகபட்சம் என்ன பண்ண முடியும் எங்களை? இது போல் ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு போவாத ஊருக்கு வழி தேடுவது தான் காங்கிரஸோட திமுகவோட வேலையை தவிர ஆக்கப்பூர்வமான செயல்பாடு இவங்ககிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஏன் நம்ம அந்த கலாச்சார விவகாரத்தை பேச சொல்லுங்க பார்ப்போம், பேச மாட்டாங்க. இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனையை பேச சொல்லுங்க பார்ப்போம், பேச மாட்டாங்க. இவங்களை பொறுத்தவரைமே எதிராளி ஒருத்தர் வந்துட்டார், எங்கள் பலத்தை பார்த்து இவங்கெல்லாம் பலவீனப்படுறாங்க, கதறாங்க, கத்துறாங்க, கூப்பாடு போடுறாங்க. நமக்கு அது காதில் கேட்காம இருந்துச்சு. இப்போ பார்லிமெண்ட்டில் வந்ததுனால நமக்கெல்லாம் கேட்க தொடங்கியிருக்கே தவிர இதனால் 5 பைசா பிரயோஜனம் இல்லை. இன்னொன்று விஜய் நான் கேட்குறது, நீட் எதிர்ப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்க. விஜய் சொல்லிட்டாரு நீட் எதிர்ப்பு. ஏங்க அதுக்கு தான் ஆல்ரெடி திமுக பெருசாக எதிர்த்துட்டு இருக்குல்லங்க. இப்போது நீங்கள் ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு நீட்டில் எதிர்ப்புன்னு வச்சுப்போமே. இப்போ நீட்டை வலுவாக ஏற்று சண்டை செய்வது யாரு? திமுக. அப்போ உங்கள் ஆப்ஷன் யாராக இருப்பாங்க? திமுக. அனாவசியமாக இதுக்கு விஜய் என்கிட்ட போகணும். உங்களுக்கு புரியுதுங்களா? அதாவது ஒரு மாற்றம்னு சொல்லி வந்துட்டு பேசின மாவே இவங்க ஆல்ரெடி இந்த மாவை தான் அரைச்சி இன்னும் பஜ்ஜி போட்டுட்ருக்காங்க ஊர் ஊரா. அது எதுவும் சேல்ஸும் ஆகலை. புரியுதுங்களா? இப்போது போட்ட பஜ்ஜியே வியாபாரம் ஆகும் போது புதுசாக ஒருத்தர் கடையை தொடங்கி பக்கத்துலேயே பஜ்ஜியை போடுறாரு, அது எப்படி வியாபாரம் ஆகும்? அதனால் இந்த நீட் நரேட்டிவ்லாம் எடுபடாத நரேட்டிவ். இன்னொன்று, நீட்ன்றது ஒட்டுமொத்த மாணவர்களுக்கே பிரச்சனை, ஒட்டுமொத்த மாணவ அந்த இதுக்கே பிரச்சனைன்னு நினைக்கிறதுல போய். இப்போது நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் மேடம், உங்களுக்கு நீட்டுக்கு சம்மந்தமே இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் காமர்ஸ் குரூப், எனக்கு நீட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்த கட்டமாக மருத்துவர்களாக போகக்கூடிய நேரத்தில் இந்த நீட் தேர்வானது வருது. புரியுதுங்களா? அந்த குறிப்பிட்ட மாணவர்களுக்கு தான் இவங்க சொல்கிற ப்ராப்ளமாக இருந்தாலும் அவங்களுக்கு தான் அது சேருமே தவிர, ஆனால் அவங்களே நீங்கள் விகிதாதாரம் எடுத்துருவோமா, ஒரு டேட்டா எடுத்துருவோம். 2017 அப்போ எவ்வளோ நீட் வந்தாங்க, எவ்வளோ பேர் எழுதுனாங்க, இன்னைக்கு எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் எழுதுறாங்க, பாஸ் ரேஷியோ என்ன, டாப் ரேங்க் வாங்கக்கூடிய ரேஷியோ இன்னைக்கு தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு மாணவர்கள் அதை அடாப்ட் பண்ணி நம்ம படித்து குவாலிட்டியோட குவாலிஃபிகேஷனோட போவோன்றதுல மும்முரமாக இருக்காங்க, அதை விரும்புகிறாங்க. இவங்க குவாலிட்டி இல்லாதவங்க, ஒரு குவாலிஃபைடு இல்லாதவங்க, பிஏ நாய் கூட வாங்கலாம்னு சொல்லுவாங்க. இவங்களுடைய மன ஓட்டம் அவ்வளவுதான். நீ இந்த மாதிரி ஆள்கிட்ட போயிட்டு ஒரு தகுதி தேர்வை பற்றி பேசும்போது இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. வேற என்ன பேச முடியும் நினைக்கிறீங்க? நீட்ல இத்தனை பர்சன்டேஜ் வந்து தமிழ்நாட்டிலேருந்து மார்க் வாங்குறாங்க, ரேங்க் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நீட்ல பாஸ் பண்ணி டாக்டர் ஆகுறாங்க? சூப்பர் கேள்வி மேடம். இப்போ திமுக, அண்ணன் விஜய் இவரெல்லாம் பேசுவது யாருக்காக? அதை முதல்ல சொல்லுங்க. நம்ம ஒரு கிளாரிட்டியா பேசுவோம். யாருக்காக பேசுறாங்கன்னு நினைக்கிறீங்க? மாணவர்களுக்காக. நீங்க வேற சும்மா இருங்க. இதெல்லாம் பேசினா இது வந்து 2024 நகைச்சுவை. அதாவது தனியார் முதலாளிகளுக்கு கப்பங்கட்டி ஆகணும். அந்த தனியார் முதலாளிகள் திமுக காரங்க, அதனால இவங்க நீட் எதிர்க்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிங்க, நீட்டு வரதுக்கு முன்னாடி எத்தனை அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கு காசு கொடுக்காம சீட் கொடுத்துருக்காங்க இவங்க? சொல்லுங்க. அதாவது மேடம், ஒரு இடஒதுக்கீடுன்னு வரும்போது அந்த இடத்துல இருக்கிற பர்சன்டேஜ் ஆன மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்ட கிடைச்சிருது இல்ல? இப்ப கிடைக்கிறீங்க இல்லையே மேடம். ஒரு சொல்லுங்க. அதாவது பட்டியலின மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு, இல்ல எம்பிசி பிசிஐ சேர்ந்தவங்களுக்கு கரெக்டான ஒதுக்கீடு கிடைக்கல, அங்க பிரச்சனை சொல்றீங்களா நீங்க? ஆமா, மார்க் அடிப்படையில பாஸ் ஆறவங்களுக்கு தான் நீங்க இடஒதுக்கீடு வழங்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லட்சக்கணக்கான மாணவர்கள் எழுதுறாங்க, நிறைய பேர் தேர்வு பெறுறாங்க. ஒரு பல்கலைக்கழகத்துல எந்தெந்த சீட்ஸ் எந்தெந்த கம்யூனிட்டி இருக்கோ அதெல்லாம் போய் சேரதான் செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாஸ் ஆகணுன்றது ஒரு மினிமம் கிரைட்டீரியா மேடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரையறை இல்லாத ஒரு விஷயமாக இருந்துச்சு ஒரு காலத்துல. ஒரு விஷயத்தை வரையறைப்படுத்துறது எந்த தப்பும் இல்லை, அதை நீங்க தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்ப நான் கேட்கிறேன், 2005க்கு முன்னாடி டீச்சர் வேலைக்கு சேர்ந்தவங்க, 2005க்கு முன்னாடி கவர்மெண்ட் வேலை சேர்ந்தவங்க எல்லாம் சீனியாரிட்டி பிரகாரம் வேலைக்கு சேர்ந்தவங்க. ஆமாவா இல்லையா? டிகிரி முடிப்பாங்க, சீனியாரிட்டி பிரகாரம். இன்னைக்கு நீங்க இப்ப பிஏ முடிச்சிருப்பீங்க, பிஎஸ்சி முடிச்சிருப்பீங்க, சீனியாரிட்டி பிரகாரம் போக முடியுமா?
ஏன் எக்ஸாம் வைக்கிறாங்க? ஒரு தனி எக்ஸாம் எழுதணும். டீச்சருக்கு டெட் வைக்கிறாங்க, இன்ஜினியரிங்க்கு ஜேஇ வைக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் தேர்வு இருக்குங்க. இன்னைக்கு தேர்வு மூலமாக தான் ஃபில்டர் பண்ணி தகுதியான மாணவர்கள் உள்ள போகணுன்றத இன்டென்ஷன். நீங்க சொல்ற பொறியியல் படிப்புக்கு சொல்லுங்க, பிஇக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. அது வந்து குறிப்பிட்ட யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டிக்கு தேவைனா நம்ம என்ட்ரன்ஸ் எழுதலாம். எம்இக்கு என்ட்ரன்ஸ் இருக்கு. நிப்பாட்டில இருங்க, தேவைனா எழுதிக்கலாம். அதே மாதிரி மருத்துவர் ஆக வேண்டும்ன்ற தேவை இருந்தால் நீட்டை எழுதணும். சிம்பிள். இததான் நம்ம கவர்மெண்ட், அதாவது தமிழக அரசு என்ன சொல்றாங்கன்னா, நீட் வந்து எந்தெந்த மாநிலங்களுக்கு தேவையோ அந்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்க விருப்பப்பட்டவங்க அந்த எக்ஸாம் நடத்தலான்ற ஒரு முடிவை உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஏன் வழங்க கூடாதுன்னு கேக்குறாங்க. அதே மாதிரி இன்னொன்னு சார், இப்ப நீட்ல முறைகேடு நடந்ததா, விஜய் சொல்றது, தமிழக அரசு சொல்றது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீட்ல முறைகேடு நடந்த மாநிலங்கள் குஜராத், மகாராஷ்டிரா, மேகாலயா, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாநிலங்கள் 1563 மாணவர்களுக்கு ரீ எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்கல்ல. அப்ப அந்த 1563 மாணவர்களுமே வட மாநிலங்கள், அதாவது வட இந்தியால இருக்கிறவங்க. தென்னிந்தியால இருக்கிற மாணவர்கள் ஒரு சில பேர் கர்நாடகா, இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல தான் வராங்க. அப்ப நீங்க அதிகமான முறைகேடு எங்க நடக்குது? வட மாநிலங்கள்ல நடக்குது. அதே மாதிரி அதிகமான நீட் பர்சன்ட் வட மாநிலங்கள்ல தான் வருது. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நீங்க நீட் ரிசல்ட் பாத்தீங்களா இல்லன்னு தெரியல. நான் போன முறை ஹையஸ்ட் மார்க் எடுத்தது எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், எந்த ஊரை சேர்ந்தவர் சொல்லுங்க? தமிழ்நாடை சேர்ந்தவர், அதுவும் நான் வசிக்கக்கூடிய விருகம்பாக்கம் தொகுதியை சேர்ந்தவர் பிரபஞ்சன். நல்லா புரிஞ்சுக்கோங்க மேடம், நீங்க என்ன பேச்சு பேசினாலும் சரி, சிறு சிறு முறைகேடுகள் இருப்பது, அதை பற்றி இருங்க மேடம், முறைகேடு இருப்பதாக மேடம், சிறு சிறு முறைகேடு இருப்பதாக, ஒரு தேர்வுல முறைகேடு இருக்கு, இதை நீங்க வந்து ரத்து பண்ணுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்திருப்பீங்க. நீட்டுன்னு முதல்ல பேசுறது திமுகவுடைய அன்றைய இணையமைச்சர் 2013. இவங்க பேசுவாங்க, காங்கிரஸ் அதை கொண்டு வரும். இவங்க கொண்டு வரும்போது அது நல்ல திட்டம், தெய்வீக திட்டம், அதை நாங்கள் அது நல்ல திட்டம் தானே, அது யார் கொண்டு வந்தானேன்னு சொல்லி அமல்படுத்தினா நாங்கள் விரோதி ஆகிறோமா? நான் சொல்வதை ஒரு விஷயம் மேடம், இன்டரப்ஷன் பண்ணாதீங்க, ஒரு விஷயம். நான் சொல்றது ஒரே விஷயம் தான். நீட்டை பொறுத்தவரை மாணவர்கள் தயாராகி அதற்கான படிப்புகளை படிக்க தொடங்கிட்டாங்க. அதற்கான கிளாஸஸை கவர்மெண்ட்டே நடத்துது. அதை அவங்க பயன்படுத்தி நீட் எக்ஸாம் எழுதி குவாலிஃபை போகிறதுக்கு தயாராக ஆயிட்டாங்க. இந்த குவாலிட்டி இல்லாத, குவாலிஃபிகேஷன் இல்லாத நபர்கள் பேசுவது எல்லாம் ஒரு பொருட்டாக வச்சு நம்மகிட்ட பேசாதீங்க. விகிதாச்சார அடிப்படையில் எல்லா கட்ட மாணவர்களும் அந்த தேர்வை முடித்து விட்டு உள்ளே போய் படிக்கத்தான் செய்கிறாங்க. நீங்கள் புதுசாக வந்து புரட்சி பண்ண வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், தமிழகத்தில் இது போன்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஏமாற்றலாம். இவங்களுக்கு ஏமாற்றக்கூடிய ஸ்பேஸ் இங்கே இருக்குது. ஆனால் இந்திய அளவில் இவங்க ஏமாற்ற முடியாது. நீட்ன்றது மோசம்னு சொல்கிறீங்களே மேடம், நான் திரும்ப எல்லா இடத்துலையும் கேட்குறது, இவ்வளவு நாங்கள் மோசம் பண்ணிட்டோம்னு சொல்கிறீங்க. மீண்டும் மீண்டும் மக்கள் எங்களை தான் வெற்றி பெற வைக்கிறாங்க. காரணம் என்ன? நாங்கள் நல்லவர்கள், நல்ல ஆட்சி கொடுக்குறோம்னு மக்களுக்கு தெரியுது, ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியுது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு. அதனால் திமுக சொல்வதோ விஜய் சொல்வதோ பெரிய பொருட்டல்ல. ராகுல் காந்தி அண்ணெல்லாம் இதை பற்றி பேசவே கூடாது. காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வந்தது தான் இந்த நீட்டு. அவர் எப்படி தான் இந்த பாராளுமன்றத்தை பேசுறாரு தெரியல. காங்கிரஸ் ஆட்சியில் நீட் கொண்டு வரலாம், செயல்படுத்தலாம்னு திட்டம் போட்டது சார். ஆனால் பிஜேபி ஆட்சியில் தான் அதை செயல்முறைப்படுத்தினீங்க. இதே நீங்கள் பிஜேபி ஆட்சியில இருந்து இதை கொண்டு வரலாம்னு சொல்லி காங்கிரஸ் செயல்படுத்தியிருந்தா பிஜேபியும் இதை எதிர்த்து இருக்கும் இல்லையா? நீங்க மேடம் ஒரு விஷயம், நீட்டுறாங்க. எங்கே போனாலும் அதே பேச்சு தான். இங்கே நீங்கள் கள்ளச்சாராயம் மற்ற கேளுங்க, நீட்டு. இவங்களுக்கு ஒரு ஸ்டண்ட். ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க. பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு எதை பேசி நம்ம வாக்குகளை வாங்குறது, எதை பேசுறது, என்ன அரசியல் பண்ணுறது, ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட் கிரியேட் பண்ணுன்றதுக்காக சும்மா ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறது, நீட்டு ஒழிகன்றது, இதெல்லாம் முடிஞ்சு போன சப்ஜெக்ட். இந்திய அளவிலும் சரி, தமிழக அளவிலும் சரி, மாணவர்கள் தயாராகிட்டோம், எல்லாம் படிக்க தொடங்கிட்டாங்க. இதையெல்லாம் பேசி இவங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஸ்டண்ட் ஃபெயிலியர்ன்றது 2024 தேர்தல் முடிவை அவங்களுக்கு தெரியப்படுத்திருக்கோம். நான் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ விஜய்னு இல்லை சார், இப்போ நீட்ன்றது ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இந்தியா ஃபுல்லாக நடத்தப்படுது. இதில் இவ்வளோ முறைகேடுகள் நடக்குதுன்னு நம்ம பேசுகிறோம். ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாமும், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் மத்திய அரசுனால நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். GATEன்னு ஒரு பொறியியல் துறை சார்ந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் மத்திய அரசு மூலமா நடத்தப்படுற ஒரு நுழைவுத் தேர்வு தான். இதுலலாம் முறைகேடு நடந்துச்சுன்னு ஒரு தடவை கூட ஏன் வெளியில வரல? அதுக்கு காரணம் மார்க்கெட்டிங் மேடம். நானே அதை கேள்வியாக வந்தேன், நீங்க கேட்டீங்க. நல்ல வேலை, எவ்வளவோ தகுதி தேர்வுகள் நடக்குது. எதை பற்றி ஒரு அலிகேஷன் இல்லாதவங்க நீட்டை பத்தி ஏன் இவ்வளவு நீட்டுறாங்க? நடக்குது சார். காரணம் மேடம், காரணம் கல்லா கட்ட முடியல.
என் முதலாளிகள் எல்லாம் திமுகவை சார்ந்தவங்க, அவங்களால வசூல் பண்ண முடியாத காரணத்தினால எப்படியாவது இதை ஒழிக்கணும்னு சொல்றாங்க. மாணவர் பக்கம் நிக்கிறாங்க நினைக்கிறீங்க நீங்க? ஏன் சார் நீங்க அப்படி மாணவர் நினைக்கிறீங்க? பக்கம் திமுகவும் விஜயும் நிக்கிறாரு நினைக்கிறீங்களா? அப்படி நிக்கிறதுனால தானே நினைச்சீங்கன்னா பேசுறாங்கன்னு அப்படி நினைக்கிறீங்க? நினைச்சீங்கன்னா நம்மை விட முட்டாள் இந்த உலகத்திலே கிடையாது. எந்த மாணவர் யார் நிக்கிறா? சரி, இப்ப நீட்ல பொருளாதார பிரச்சனை இல்லன்றீங்களா? எவ்வளவோ கோச்சிங் சென்டர்ஸ் நீட்டுக்காக தான் இப்ப தமிழ்நாட்டுல அதிகமா ஆரம்பிச்சு நான் 1 லட்சம் ரூபாயில இருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க. நான் சொல்றது ஒரே விஷயம். அரசாங்கம் நீட்டுக்கான கோச்சிங் தருதா இல்லையா? அதுக்கு தராங்க. நீட்டுக்கான கோச்சிங் ஏங்க, அதான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே தனியார் ஒண்ணு இருக்கு, அரசு ஒண்ணு இருக்கு. அரசு பள்ளி நடக்குது, அரசு கல்லூரி நடக்குது. தனியார்கள் நடத்துறாங்க, அரசு நடத்துது. அரசுக்கு வர்றது அவங்களோட விருப்பங்க. அது தட் இஸ் சாய்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீட்டுக்கான தேர்வுக்கு நாங்கள் கிளாஸ் எடுக்கல, வகுப்புகளே சொல்லல, திடீர்னு எக்ஸாம் ஓடுறோம் தப்பு. அதற்கான வகுப்புகளை எடுக்க தயாரா இருக்கு. மத்திய அரசு அதுக்கான வழிகாட்டுதல தருது. அதை பயன்படுத்திக் கொள்வது மாணவர் கையில தான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதை விட்டுட்டு நீங்க எங்க அங்க 1 லட்சம் வாங்குறோம், 1 லட்சத்துக்கு இந்த கூவுறீங்களே, 1 கோடி எவ்வளோ? 1 கோடிங்க அட்மிஷனுக்கு. நீங்க மெடிசன் சீட் உங்க குடும்பத்தில் படிச்சிருந்தா தெரியும் உங்களுக்கு. யோசித்து பாருங்க. அட்மிஷனுக்கு 1 கோடி ரூபா கொடுத்து அட்மிஷன் வாங்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. ஒண்ணுமே தெரியாது, ஏபிசிடி தெரியாம வெறும் 400 மார்க் 500 மார்க் ஜஸ்ட் பாஸ் ஆயிருப்பான். அவன் கோடிக்கணக்காக கொடுத்து டாக்டர் ஆவான். அவர்கள் மருத்துவரானால் நம்ம நிலைமையெல்லாம் என்னன்னு யோசிங்க. அதனால மார்க் கம்மியாக வாங்கினா வரக்கூடாதுன்னு சொல்ல வரல. நான் ஒரு தகுதி ஒரு சில ப்ரொஃபஷனல் இருக்கணும். அது ரொம்ப மேண்டேட்ரி. அதற்கான வரமுறைகளை பிஜேபி செய்து இதில் எந்த தப்பும் இல்லை. நீங்கள் இதுக்கான மார்க்கெட்டிங் தயவுசெய்து விட்டுருங்க. இது சேல்ஸே ஆகாத ப்ராடக்ட். ஏன்னா மக்கள் மனசில் ஆல்ரெடி ரீச் ஆன ப்ராடக்ட். இது திரும்ப திரும்ப அதுக்கு மார்க்கெட்டிங் வேண்டாம்னு கேட்டேன். இல்ல, ஆக்சுவலி நீட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் பழகிட்டாங்க. இது எப்படி மத்திய அரசு எடுக்க மாட்டாங்க, எப்படி இங்க ஊழலுக்கும் கரப்ஷனுக்கும் பழகிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாமே தான் சரியா. மத்திய அரசுல ஊழலோ கரப்ஷன் இல்லையா? சரி, நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம். இல்ல 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 தெளிவா இல்ல இல்ல மூவ் பண்ண வேண்டாம். மத்திய அரசு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு அக்னிவீர் திட்டத்துல தான் பார்லிமென்ட்ல ராகுல் காந்தி சொல்றாரு. அக்னிவீர் இவர முறைகேடு நடக்குது. ஃபேக்ட்ஸ் கொடுங்க. நீங்க சொல்லுங்க சார். மேடம் இதுங்க திமுக பண்ண ஊழலுக்கு திமுக மேடம் இல்ல மேடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுக பண்ண ஊழலுக்கு ஐ அம் ரெடி டு கிவ் டேட்டாஸ். ஒரு நிமிஷம் கேளுங்க. சும்மா பேசக்கூடாது. ராகுல் காந்தி ஏதோ பேசிட்டு போறாரு, அவர் அதை சொல்லிட்டாரு, ரஃபேல் இதை சொல்லிட்டாரு, நிரூபிக்கப்பட்டதா? ஒரு எவிடன்ஸ் காட்டுங்க, பேசுவோம். ரஃபேல் முறைகேடு நடக்கலன்றீங்க. நடக்கலங்க. ஒரே விஷயம், அந்த வாட்ச் சமாச்சார விஷயத்தை பேசி இன்னைக்கு ஒருத்தர் என்ன நிலைமையில இருக்காருன்னு பாருங்க. எல்லாமே மேடம் ரொம்ப அர்ஜென்ட் ஆகாதீங்க. திமுக அதிமுக இது அப்படியே 2 உருவமா உங்களை பாருங்க. ரெட்டை கதிரை மாதிரி 2 உருவமா உங்களை பொங்கிட்டு நான் பாக்குறேன். ஒரு விஷயம், பாரதிய ஜனதா கட்சி ஊழல் செய்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதற்கான டேட்டா எனக்கு வேணும் அப்படின்றத நான் மீண்டும் கேட்கிறேன். திமுகவை பொறுத்தவரை இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஏன் ஷாக் ஆவறீங்க? திமுகவோட சட்டமன்ற உறுப்பினர் மாதிரி இந்த குதிக்கிறீங்களே. நான் பிஜேபி மாதிரி அமைதியா இருந்தா பரவாயில்ல. அதெல்லாம் இல்லங்க. ராகுல் காந்தி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டேன். ராகுல் காந்தி என்ன பேசுறது? ஊரே காரி துப்புது, ஊரே சிரிக்குதுங்க. எங்க தலைவர் தண்ணி குடிச்சிட்டு பேசுப்பா தம்பி அப்படின்னு தண்ணியை கொடுத்து குடிக்க வைக்கக்கூடிய அவ்வளவு பயப்படாத நீங்க. ஏன் அவருடைய உரைய வந்து பார்லிமெண்ட்ல அந்த இதுல இருந்து எடுக்க பாக்குறீங்க? ஏன் நீக்குறீங்க? நான் இப்போ ஒண்ணு பண்ணவா? இப்ப நீ பேசிட்டு இருக்கீங்களா, வாழ்க வாழ்க வாழ்க, நான் என்ன பண்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சம்பந்தமே எல்லாம் பண்றேன்னா இதே போன்று பார்லிமெண்ட்ல சம்பந்தமே எல்லாம் பண்றாங்க. என்ன சொல்லுங்க. அங்க பார்லிமெண்ட்ல போய் பதவி ஏற்க போயிட்டு எனக்கு அதை பார்த்தோன்னே அப்படியே கொடுமையா போச்சு. ஏன்னா சுதந்திர போராட்ட தியாகியா, இல்லை ஏதாவது பெரிய ஒரு ரெவல்யூஷன் உருவாக்கிட்டாங்களா, இல்லை தமிழகத்தில் தேனாலும் பாலாலும் ஓடுதா? என்னையா இந்த நாட்டில் எங்கள் வருகாலம் எங்கள் எதிர்காலம் என்னையா இது? எங்களுக்கு எங்கள் நிகழ்காலமே மயான காட்சியாக இருக்குது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு எவ்வளவோ இன்னைக்கு மரணங்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில். இதெல்லாம் இப்போ நாதி இல்லாமல் போச்சுங்க. 10 லட்சம் கொடுத்துட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி நடத்துகிற மாதிரி நாங்கள் இருக்கோம்னு வந்தீங்களேங்க. என்னங்க நீங்கள் இருக்கீங்க? இந்த கமிஷன் பார்ட்டியில் கொண்டு வந்து இங்கே ஆட்சி அமைச்சிட்டு அவங்க பேசுறதெல்லாம் ஒரு பேச்சு. நீங்கள் வேற வந்து இங்கே வீரவசனத்தோட நீட்டுன்றீங்க. அதெல்லாம் செல்ஃப் எடுக்காத விஷயம். நீட்டை பற்றி பேசுவதற்கு இவங்க யாருக்குமே தார்மீக உரிமை இல்லை. காரணம், அதை கொண்டு வந்து அதற்கு ஒரு வரையறையை செய்து விட்டு போகிறது இந்த புண்ணியவார்கள். அதனால இவங்க வந்து இந்த நாடகத்தை போட வேண்டாம். அந்த நாடகத்திற்கு நீங்களும் டிக்கெட் கொடுத்து போக வேண்டாம்ன்றத நான் அன்போட. சரி, நீட்டை பத்தி ஆட்சியாளர்கள் கேட்க வேணாம், இல்ல புதுசா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற விஜயும் கேட்க வேணாம், ஒரு பொதுமக்கள் சார்பில கேட்கலாம்ல. பொதுமக்கள் கிளாரிட்டியா இருக்காங்க மேடம். நீங்க இருங்க, பொதுமக்கள் கிளாரிட்டியா இருக்காங்க. எந்த பொதுமக்கள் போராட்டம் பண்ணாங்க சொல்லுங்க. அதாவது நீட்டை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அவதி அடைறாங்கிறது அவங்க பெற்றோர்களுக்கு தெரியும். ஆனா அதை சொல்லி பிரயோஜனம் இல்ல. ஏன்னா இது மத்திய அரசு கையில இருக்கு. எப்படி திமுக வந்து நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது. எப்படி அவன் திருத்தனம் பண்ணுவா, எப்படி ஊழல் பண்ணுவா. இப்ப விக்கிரவாண்டியில பாருங்க, இவ்வளவு ஈன வேலைகளையும் பண்ணிவிட்டு விக்கிரவாண்டியில கூச்சமே இல்லாம கேண்டிடேட் போட்டு நிக்கிறாங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க. நான் திசை மாத்திரம் நினைக்காதீங்க. நீட் சப்ஜெக்டை பொறுத்தவரை
நான் இது போலதான் மாத்து போவேன். காரணம், நான் அதற்கான விளக்கத்தை தெளிவா கொடுத்த பிறகும் நீட்டு திமுக காரங்க பார்லிமெண்ட்லயும் அசம்பிளிலயும் எப்படி பேசுறாங்களோ அதனுடைய ஒரு ஒளிவட்டமாக உங்களை பாக்குறேன். நிஜமா சொல்றேன். இல்லங்க பாக்குற நேரில் இல்ல நீங்க பார்லிமெண்ட் போன வாழ்த்து கேளுங்க, பாஜக வாங்க. ஐயோ வேணாம் சார், பாஜக வந்தா பார்லிமெண்ட் போக முடியும். இல்லனா இல்ல திமுக போனீங்கன்னா பல்லாங்குழியா ஆட வைப்பாங்க உங்களை. சொல்றேன் சுயேட்சையா போய்க்கிறேன்றேன். நான் தான் சுயேட்சையா போய் நின்னு நான் பார்லிமெண்ட்டுக்கு போயிடுறேன். வாழ்த்துக்கள். ஒரே சொல்லிடுங்க முடிச்சிடுறேன். திமுக அதிமுக இதை இழுக்காம நீங்க இந்த விவாதத்தை முடிக்க கூடாது. காரணம், நீட்டுன்னு எங்களை பேசுறீங்களே, திமுக காரங்க இன்னைக்கு தமிழகத்துல ஆட்சி நடத்தக்கூடிய லட்சணம் சொல்லுங்களேன். எங்க சேனல்லயே நாங்க கள்ளக்குறிச்சி மரணங்களுக்கு எதிராகவும் ஆளும் அரசுக்கு எதிராகவும் நிறைய பேசியிருக்கோம். என்ன விஷயமோ அதை நாங்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதா எங்களுடைய ஊடகத்தின் மூலமா நல்ல நோக்கம். இன்னொன்னு நல்லதை கொண்டு போய் சேருங்க, நல்லதுதான் சேர்க்கிறோம். அதே மாதிரி இன்னொன்னு விஜய் சொன்னதுலயே நீட் அதாவது மத்திய அரசு நடத்தக்கூடிய இந்த நுழைவுத் தேர்வை ஜிப்மர்லயோ இல்ல எய்ம்ஸ் மருத்துவமனை அந்த ஒரு மருத்துவக் கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் விருப்பப்பட்டா இந்த நீட் எக்ஸாம் நடத்திக்கலாம். அதே மாதிரி அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம நடத்தக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா நடத்துவாங்க, அதை பத்தி இப்ப பேசுறது வேஸ்ட், நடக்கலாம் அப்படின்னு வந்தாலும் அது யாரும் நடத்த விட மாட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு பேசுறாங்க. அது என்ன நினைக்கிறேன். இப்போ விஜய் முதல்ல ஒரு இது நடத்துறாரு, என்ன மாணவர்களை சந்திச்சு தராரு. அவர் முதல்ல நடத்த மீட்டிங்கும் ரெண்டாவது நடத்த மீட்டிங் டைம் கேப் எவ்வளவு, 1 வீக் இருக்குமா? இருக்கும். அந்த 1 வீக்ல நீட்டால நடந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இல்ல அந்த வீக்ல நீட்டால நடந்த பிரச்சனை பார்லிமெண்ட்ல ராகுல் காந்தி பேசினாரு. இல்லங்க ராகுல் காந்தி பேசிருக்காரு. இருங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. ராகுல் காந்தி பேசுறவங்க ராகுல் காந்தி விஜய் கூட்டணி சொல்றீங்களா? கூட்டணி நம்ம பேசுறது விஜய் பத்தி. ஒரு விஷயம் நம்ம பேசுறது விஜய் பத்தி. தமிழகத்துல இந்த ஒரு வார கேப்ல நீட்டால நடந்த பிரச்சனை என்ன? அச்சுச்சோ நான் மறந்துட்டேங்க நீட் பத்தி பேசுறேங்க பேச ஆரம்பிக்கக்கூடிய விஷயம் என்ன? இல்ல பிரச்சனை மக்கள் அண்ணன் விஜய் இடையே புதுசா விஷயங்களை எதிர்பார்க்கறாங்க. புதிதாக ஒருவர் வரும்பொழுது இவர்கிட்ட என்ன புதுசா இருக்குன்னு தான் மக்கள் பார்ப்பாங்க. அந்த புதுசுன்றது சத்தியமா விஜய் அண்ணன் கிட்ட நான் பார்க்கல. திமுக மேடையில என்ன பேசுறாங்களோ, அதிமுக மேடையில என்ன பேசுறாங்களோ, இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்ன பேசுறாங்களோ 10ஓட 11வது கட்சியாக இன்னைக்கு விஜய் அண்ணன்ல கூட்டு சேர்ந்திருக்காரே தவிர அவருடைய புதுமையாக ஒன்றும் இல்லை, ஒரு தனித்துவமான ஒரு கருத்து எதுவும் இல்லை என்பதை நான் அன்போட தெரிவித்துக்கிறேன். இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. விஜய் அண்ணனோட விஷயங்களை இப்ப இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது எங்களுக்கு அது பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி இந்த விஜயோட ஃபங்க்ஷன் மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட ஒரு ஃபங்க்ஷன். அவரோட கட்சியோட மாநாடோ இல்ல பொதுக்கூட்டமோ இல்ல செயற்குழு பொதுக்குழு கூட்டமோ கிடையாது. ஸோ மாணவர்கள் மத்தியில அவர் மாணவர்களுக்கு என்ன தேவையோ, ஜூன் 28ஆம் தேதி நடந்த அந்த ஃபங்க்ஷன்ல அவர் சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லாரு. நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் தேவைன்னு மாணவர்கள் கிட்ட அரசியலையும் ஒரு துறையா எடுத்து அரசியலுக்கும் வரலாம் அப்படின்ற மாதிரி அறிவுரை சொன்னார். இந்த ஜூலை 3ஆம் தேதி மாணவர்களோட இன்னொரு பிரச்சனை நீட், அதை பத்தி பேசியிருக்காரு. இது மாணவர்களுக்கான ஃபங்க்ஷன் சார். அங்க நான் அரசியல் இதை பண்ணுவேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் நான் இதை பண்ணுவேன் பேச முடியாது. மாணவர்கள் கிட்ட என்ன பேசணுமோ அது அவங்க கிட்ட போய் என்ன போய் சேருமோ அதுதான் நம்ம பேச முடியும். அப்படி யோசிச்சிருக்கலாம் அவரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சின்ன பரிந்துரை, நீங்க மேடம் உங்க செய்தி தொடர்பாளர் நீங்க அறிவிக்கணும். காரணம் அவங்க கூட இந்த அளவு ஒரு இதுவா பேச மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றது ஒரு விஷயங்க, அவர் மாணவர்கள் தான் பார்க்க போறாரு, அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, அது நல்ல நோக்கம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் பேசக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தை பாருங்க, அவர் மத்திய அரசு எடுத்தோடனே ஒரு மாதிரி அஃபெண்ட் பண்ணி பேசுறாரு, அந்த நோக்கத்தை பாருங்க. இது அது இல்லை அந்த வடிவில் படத்தை வருமே அந்த கதையா திமுக என்ன பேசுதோ அதே தாங்க பேசுறாரு. விஜய் ஒரு ஆப்போனண்டா ஒரு ஆல்டர்னேட்டிவா பாக்குறதுக்கான விஷயமே இதுல இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா அதுக்கு வீரும் கத்திட்டு இருக்காங்க ஆல்ரெடி திமுக காரங்க, புரியுதுங்களா? அதனால எதிர்ப்பு எங்க போவான்? ஆல்ரெடி சண்டை போட்டு இருக்காருங்க, அவரோட தான் போவாங்க. சம்பந்தமே இல்லாம கருத்து சொல்லிட்டு போவாங்களா? அப்போ விஜய் அண்ணன் புதுமையை சொல்லணும், அவருடைய கருத்துக்களை முழுமையா சொல்லட்டும். ஆனா இன்னைக்கு அவர் பேசின கருத்து வரை இதே விஜய் அண்ணன் 3 வருஷம் முன்னாடி மத்திய அரசுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் அப்படின்னு பேசுறதை நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்டா? மத்திய அரசு சொல்றாரு, ஒன்றிய அரசு சொல்றாரு. மாற்றம் இவங்க கிட்ட தான் இருக்கு, எங்க கிட்ட எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் யாரையும் மாற்றாமல் எல்லாரும் நல்வழிப்படுத்தி கொண்டு போனோம்னு நினைக்கிறோம். இவங்கெல்லாம் திடீர்னு முளைச்சு பேசுறாங்க, சந்தோஷம், நல்லது. அப்ப விஜய் திமுகவோட கூட்டணின்னு சொல்ல வரீங்க? இல்லைங்க, இன்னைக்கு பேசுறதை பார்த்து யாரும் கேளுங்க. இந்த ஒன்றிய அரசு நான் திமுக கூட்டணியெல்லாம் ஃப்ரேம் பண்ண விரும்பல. பட் அவரோட ஸ்டாண்ட் இன்னைக்கு பார்க்கும்போது புதுமையா எதுவும் இல்லை, புதுசா எதுவும் சொல்லலை. அவர் சொல்றதே சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நீட் எதிர்த்தாதான் பல பேருக்கு வாழ்வுன்னு நினைக்கிறாங்க. அதை வைத்து ஒரு ஸ்டண்ட் ஃபாலோ பண்றாங்க. கமலஹாசன் இதே மாதிரி தான் பண்ணாரு, பார்த்துருப்பீங்க. இதே ஸ்டண்ட் தான் இன்னைக்கு வரைக்கும் போய் நிற்கிறாரு. அப்ப நமக்கு தோணும்ல அதே தான் இதுவும் போல அப்படின்னு. சோ அது சார் அப்போ சே நோ டு ட்ரக்ஸ்னு முன்னாடி நடந்த அந்த ஃபங்க்ஷன்லயும் மேடம் நீங்க தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்கு திமுக அகைன்ஸ்ட் அதான பேசுறாங்க. அது திமுக அரசுன்னு சொன்னாரு. அதாவது
இல்ல தமிழ்நாட்டுல இது போதை ஏதோ பொருள் ஏதோ அதிகமா அந்த இருக்குன்னா- இல்ல ஸ்கூல் காம்படிஷன்ல ட்ரக்ஸ் சே நோ டு ட்ரக்ஸ் பிகாஸ் ட்ரக்ஸ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படி இருக்கு. இங்க ஒன்றிய அரசுன்னு சொல்ல தெரியுது இல்லைங்க. நான் கேட்பது ஒரே கேள்விதான். கள்ளச்சாராயத்தால மரணிக்கிறாங்க. இந்த ஆளும் அரசு சரி வர கவனிக்கல. ஆளும் அரசு இதற்கான நடவடிக்கை எடுங்க. ஆளும் அரசு என்ன கலெக்டரேட் இருக்கீங்க கேட்டா என்ன பிரச்சனை ஆயிர போகுது? ஏன் அறிக்கை விடல அப்போ இல்லைங்களா? அப்போ சே நோ டு ட்ரக்ஸ் இல்ல, இல்ல. இங்கிலீஷ் இந்த இருங்க அப்ப இங்கிலீஷ். ஆனா டக்கு நீட்டு வந்து இந்த ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய முடிவை ஒரு ஸ்பெஷல் இது கொண்டு வாங்க, அதை கொண்டு வாங்க, இவ்வளவு சொல்ல தெரியுது இல்ல? ஏன் இதே சொல்ல வேண்டியது திமுகவுக்கு 65 பேர் இறந்து போறாங்க. இதற்கு விஜயனுடைய காட்டமான பதில சொல்லுங்க. கள்ளக்குறிச்சி மரணங்கள்ல தமிழக அரசுக்கு எதிராக அவர் அறிக்கை விட்டிருந்தாரு, அதை நீங்க பாக்கலையா? ஏங்க அறிக்கைன்றது சும்மா பேசக்கூடாது. அறிக்கை யார் வேணா விடலாம். நாங்க கூட அறிக்கை விட்டோம். களத்துல நின்னு பேசுறது என்ன? புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் என்ன பேசினாரு? விஜய் என்ன பேசியிருக்காரு சொல்லுங்க. விஜய் தான் சார் ஏங்க கள்ளக்குறிச்சி போய் மக்களை சந்திச்சாரு. 2026 நான் தான் வருவேன், தலைவருக்கு வெற்றிடம் இருக்கின்றார். அப்ப இவர் தலைவர் இல்லையா? நல்ல தலைவருக்கு வெற்றிடம் இருக்கின்றார். அப்ப இவர் நல்ல தலைவர் இல்லையா? அவர் பேசுறது சிரிப்பா வருதுங்க. அதாவது ஆரம்பிக்கிறாரு, தமிழகத்தில் நல்ல தலைவருக்கு வெற்றிடம். பேசுறவர் இவர் யாருன்னு தெரியல. நியூஸ் ரீடரா நான் கேட்கறேன். கட்சி தானே ஆரம்பிச்சிருக்கீங்க, தலைவர் தானே வந்திருக்கீங்க. புரியுதாங்க? ஒரு 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 மன ஓட்டமே சரியில்லைங்க அவங்களுக்கு. இங்க மாநில கட்சினா இங்கிலீஷ்ல பேசி அப்படியே ஓடி போறது, மத்திய அரசுனா இந்த ஒன்றிய அரசுன்னு பேசுறது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கணக்கு பண்ண தெரியுது நமக்கு. ஓகே 2+2 4 ரைட். விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற பேச்சு தமிழ்நாட்டுல வந்தப்போவே விஜய் வந்து பிஜேபியோட பி டீம், இங்க இருக்கிற டிஎம்கே ஏடிஎம்கே ஓட் பேங்கை பிரிக்கணும் தான் மோடியால விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சு மோடி சொல்றதை கேட்கிற ஒரு ஆளா விஜய் இருக்காருன்னு இங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் பேசிப்பாங்க, நீங்க கேட்டிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா ஒரு அறிக்கை ஒண்ணுமே விடலை. அதுக்கப்புறமா தமிழ்நாடு அரசுக்கு அகேன்ஸ்டா தான் எல்லா விதமான கருத்துக்களையும் ஒண்ணு அவர் சொல்லிட்டு இருந்தார். இப்போ முதல் முறையா ஒன்றிய அரசு அப்படின்னு மத்திய அரசை பார்த்து அவர் சொல்றாரு. ஸோ அப்போ அவர் வந்து திமுக மாதிரி பேசுறாரு அப்படின்ற மாதிரி பேச்சு வருது. அப்போ அது சரியா இது சரியா? விஜயனை பொறுத்தவரை மத்திய அரசுக்கு எதிராக பேசினாரு, மாநில அரசுக்கு எதிராக பேசினாரு. இதுவரை அவர் ஆக்டிவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்ததே இல்லை. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா ஸ்லோவா இருப்போம், பொறுமையா போவோம், பார்த்துக்கலான்ற ஒரு எண்ணோட்டத்தில் அவர் இருக்காரு. மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு அன்றாட விஷயங்களை ஆக்டிவா அப்படி ஒரு வீறிட்டு மக்களுக்காக பேசக்கூடியது யார் என்று பார்க்குறாங்க. அந்த இடத்துல மாநில தலைவர் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார் நிற்கிறாரு. இவங்கெல்லாங்க ஒரு டார்மெண்ட்டாக அப்படியே சைலண்ட்டாக இருந்து நான் வந்தா ராஜாவா தான் வருவேன், 2026 தான் எலெக்ஷன் நிற்பேன், அப்பதான் வாயை திறப்பேன்னா அதனால இதெல்லாம் எடுபடாத விஷயமா இருக்கும். விஜயனோட அரசியலை பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இன்னைய காலகட்டத்தில் அவர் பேசுகிற எந்த புதுமையும் இல்லை. அதனால இவ்வளோ பெரிய விவாதம் பேச வேண்டியது இல்லைன்னு சொல்லி. சரி, இப்போ திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜய் பேசினதுக்கு எல்லாரும் ஆதரவு தான் தெரிவிச்சிருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. திமுகல இருந்து RS பாரதி அவர்கள் என்ன சொன்னார்ன்றதை நீங்க கேட்டிருப்பீங்க. அதை பத்தி நீங்க இப்போ விமர்சனமும் செஞ்சீங்க. பட் திமுக வந்து நீட்டுக்கு எதிராக விஜய் பேசுறதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிமுகவிலையும் ஜெயக்குமார் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் வந்து திமுக அதான் நீட்டை பத்தி விஜய் பேசுறது நாங்கள் வரவேற்கிறோம், அவரும் ஒரு கட்சி தலைவராக பேசுறாரு அப்படின்னா. சீமான் அவர்களும் அவர் எப்பத்துலேருந்தே நீட்டை பத்தி எதிராக தான் பேசுறாரு. ஸோ இப்போ விஜய் பேசும்போது அவர் முதல்ல இருந்தே தம்பி சொல்றது ரைட்டு தானே அப்படின்னு சீமான் அவர்களும் சொல்றாரு. ஸோ இப்படி இருக்கும் போது நீட்டு பிரச்சனையில தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் ஒன்றிணைஞ்சிடுச்சோ பிஜேபிக்கு அகேன்ஸ்டா? இதுதான் சூப்பர்ன்றோம். உங்களுக்கு புரியுதுங்களா? தனித்தனியாக பார்க்க முடியல எங்களால், மொத்தமாக சேருங்க, ஒன்றா முடிச்சிருவோம். பாரதிய ஜனதா கட்சியோட ஸ்டாண்டை மக்கள்கிட்ட பேசுவோம். போட்டி அதிகமாகுது இல்லைங்க, 4 முனை 5 முனை எங்களுக்கு கஷ்டம். அதுக்கு நீங்கள் எல்லாம் ஒரே இதுவாக வாங்க, 2 முனை போட்டி, பாஜக இவர்களா, பிஜேபி வர்சஸ் அதர்ஸ் பார்த்துருவோம். நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நான் எங்களை பொறுத்தவரை சீமானன் ஸ்டாண்ட் என்னன்னா ஆல்ரெடி ஒரு துண்டு போட்டு வச்சிட்டாரு, விஜயோட தான் கூட்டணி போகணும், தம்பின்றாரு, அது எல்லாரும் பார்த்துருப்போம், அவரை விட்டுருங்க. அதிமுகவை பொறுத்தவரை இன்னைக்கு பாஜக எதிர்ப்புல தான் இவங்க எல்லாமே அரசியல் கருத்து நடத்துறாங்க. ஆமாவா இல்லையா? அரசியலுடைய ஓட்டமே பாஜக எதிர்ப்பு, கரெக்டுங்களா? மத்திய அரசு ஆளும் அரசு. எங்களை பொறுத்தவரை எதுவுமே செய்யாத எங்களையே, மக்களுக்கு நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய எங்களையே இவங்க இவ்வளவு எதிர்க்கும் போது ஒண்ணுமே செய்யாத இவங்களை எதிர்த்து நாங்க அரசியல் பண்றோம். இவ்வளவுதான். இன்னைக்கு விக்கிரவாண்டி எடுத்துக்கோங்க, சிம்பிள். 40க்கு 40 தானே? ஆமா சார், கரெக்ட் தானே? பார்லிமெண்ட்ல 40க்கு 40. திமுக தான் கெத்து, திமுக தான் மாசுன்னு சொல்றவங்க இன்னைக்கு விக்கிரவாண்டியில தெருக்கு தெரு அமைச்சர் நிக்கிறாங்க. ஏன்? சும்மா சொல்லுங்களேன். ஏன்? ஏங்க விக்கிரவாண்டி பண்ண போறாங்க சார். அப்படி போகவே கூடாது மேடம், தெரியுமா? முதல்ல உங்களுக்கு அப்படி போக கூடாது. ஜெனரலி ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒரு இடத்துல, ஒரு பொறுப்புல இருக்கவங்க உள்ள பண்ணவே கூடாது. அந்த மாதிரி அது ரொம்ப தவறான விஷயம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒட்டுமொத்த அமைச்சரவை, ஒட்டுமொத்த சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த கவுன்சிலருங்க விக்கிரவாண்டி தொகுதி முழுக்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 3 லட்சம் பேர் அங்கே ஸ்ட்ரென்த்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 10 லட்சம் இவங்களே மொத்த பேர் உட்காந்துருக்காங்க உள்ள போய். பயம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உடைய கூட்டணியாக அண்ணன் அன்புமணி ராமதாசருடைய ஆதரவு பெற்ற அண்ணன் அன்புமணி நிற்கிறார். இதை ஏற்றுக்க முடியல, பயப்படுறாங்க. அச்சோ தோத்துருவோமோ.
இப்ப இடைத்தேர்தல பாமக தான் ஜெயிக்கும்ன்றீங்க. ஏன் வராதுன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏங்க இங்க கள்ளச்சாராயத்தால அவ்வளவு பேர் மரணிக்கிறாங்க. 10 லட்சம் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லா இடங்களையும் பிரச்சனை தானங்க நீங்க தமிழ்நாட்டுல. ஒரு சாலை வசதி இருக்கா சொல்லுங்க? ஒரு சுகாதாரம் நல்லா இருக்கா? கல்வித்துறை நல்லா இருக்கா? விவசாயத்துறை நல்லா இருக்கா? சொல்லுங்களேன். அதாவது அவங்களோட நாங்க மாற்றுன்னுவான். அவன் ஒரு ஏமாத்தி, அவன் ஒரு புழுகை, ஒரு அண்ட புழுகை. அவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதுங்களா? அதனால இவங்க 2 பேருக்கூட எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இன்னைக்கு ஏடிஎம்கே வந்து மறைமுக கூட்டணி வச்சிருக்கு. யாரோட? திமுகவோட. அவங்களோட ஒரே குறிக்கோள் பாஜக வரக்கூடாது. ஓ, இப்போ அதிமுகவும் திமுகவுமே மறைமுக கூட்டணி. ஆமாங்க. எதுக்குங்க தேர்தல் விட்டு விலகணும் சொல்லுங்க? ஒரு பிரதான எதிர்க்கட்சி எதற்காக தேர்தலை விட்டு ஒதுக்கி நிக்கல? அதுதான் தேர்தலை புறக்கணிக்க அந்தந்த கட்சிக்கு உரிமை இருக்கு. கரெக்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா திமுகல ஏதாவது ஊழல் செய்வாங்க, ஊழல் செஞ்சு திமுக தான் ஜெயிக்க போகுது. ஊழல் ஸ்பெல்லிங்கே தெரியாது ஏடிஎம்கேக்காரங்களுக்கு. நீங்க வேற மேடம். நல்ல ஒரே மேட்டர் தான். அவங்களுக்கு என்ன பயமாயி போச்சுன்னா 3வது இடம் 4வது இடத்துல கூட வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழ் 3வது இடம் வந்துரும். அப்ப 4வது இடத்துக்கு என்ன வருது? முதல்ல பாஜக வந்துரும் பாமக, 2வது திமுக வந்து, 3வது நாம் தமிழ் வந்துச்சு, 4வது இடம் போயிட்டா அசிங்கமாச்சே. அந்த அசிங்கப்படக்கூடாது. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்வி வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு தப்பிச்சு ஓடுறாங்களே தவிர எத்தனை தேர்தல் ஓட முடியும் மாதிரி. சரி நான் கேட்குறேன், அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்க. ஐயோ பிரச்சனை பண்ணுவாங்க. ஈரோடுல ஏன் நின்னீங்க? ஈரோட பார்த்ததுனாலதான் விக்கிரவாண்டியில நிக்கல அப்படிங்கிறாங்க அவங்க. ஆகா, அப்ப சொல்லணும்லங்க. நீங்க அப்பவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும். சொன்னாங்க இருங்க மாத்தக்கூடாது. அதாவது ஏடிஎம்கே பொறுத்தவரை நாங்க அன்னைக்கு இருந்தோம், வலுவா இருந்தாங்க. எங்க மேல ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவங்களுக்கு கூட்டணி வலுவாக இருந்துச்சு. அந்த நேம்ல இருந்தாங்க. சரி, கூட்டணி கிடையாதுங்க. ஏடிஎம்கேவோட யார் இருக்கா? தேமுதிக இருக்காங்க, அவ்வளவுதான் சார். அதுக்கப்புறமா புரட்சி பாரதம், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க. எத்தனை ஓட்டு இருக்கீங்க ஒரு தெருவுல? இந்த விக்கிரவாண்டி தொகுதியில நாடாளுமன்ற தேர்தல்ல 66,000 மேல ஓட்டு வாங்கி இருக்காங்க. ஏன் நிக்கல? அதான் திரும்ப கேக்குறோம். அதைத்தான் நாங்கள் சொல்வது, திமுக ஒரு ஸ்டேபிளா வெற்றி பெறட்டும். நம்ம வழி விட்டுருவோம் திமுக. பாஜக வரக்கூடாதுப்பா. அதுக்கு என்னவோ நான் ஆபரேட் பண்றேன்னு சொல்லி இவங்க எல்லாம் இறங்கி பண்றாங்க. சார் நாம் தமிழருக்கு மறந்துட்டீங்களே. நாம் தமிழர் அவர்கள் 3வது இடமா 2வது இடமான்ற போட்டிக்குள்ள அவங்க இருக்காங்க. வெற்றி போட்டியில நாங்க இருக்கோம். இன்னைக்கு முதல் இடமா 2வது இடமா இன்னைக்கு திமுக ஒரு டைட்டா வார் போயிட்டு இருக்க நேரத்துல நாம் தமிழர் கட்சி அதோடைய வேலைகளை செய்து அது மகிழ்ச்சி தான், தப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு ஏற்கக்கூடிய சக்தி, பாசிட்டிவ் ஃபோர்ஸ் மக்களிடையே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதை நாங்கள் ரொம்ப நம்புறோம். நாடாளுமன்ற தேர்தலுடைய ரிசல்ட்டோட பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னைக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்று போறோங்க. இதுல எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் அதிகமா இருக்கிற தொகுதி. சோ அப்படி இருக்கும் போது அந்த நாள பிஜேபி நிக்காம பாமகவுல இருந்து ஒரு வேட்பாளரை நிறுத்திருக்கிறாங்க. ஏன்னா அந்த சமூகத்தினுடைய ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ திமுக இல்லைன்னா மேக்சிமம் அந்த ஏரியால இருக்க மக்கள் என்ன யோசிப்பாங்க? நம்ம ஆளுக்கு ஓட்டு போடலாம்ப்பா. ஜென்ரலா இது எல்லாரும் யோசிக்கிறதுதான். அந்த ஒரு வெற்றி கிடைக்கும் நம்புறீங்களா? அதாவது ஒரு எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல நிறைய விஷயம் பிளே பண்ணும். அதாவது அங்க சமூக வாக்குகள் அதெல்லாம் மறுக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஓகே, சரிங்களா? அதில் மறுக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் விக்கிரவாண்டி தொகுதியில் ஆல்ரெடி பாமக தான் அங்கே நின்றுருக்காங்க. 2016 இருக்கட்டும், 2021 இருக்கட்டும், பாமக நின்ன தொகுதி அது. அதனால ஒரு கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் எங்கள் கூட்டணியில் தான் இருக்காங்க. எங்களுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் தான் பக்கம் நிற்கிறார். சரிங்களா? அவங்க தனித்து நிற்கல. பாஜகனுடைய ஆதரவு பெற்ற, அண்ணன் ஓபிஎஸ் ஆதரவு பெற்ற, டிடிவியினுடைய ஆதரவு பெற்ற, மொத்தத்தில் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் அன்புமணி அங்கே நிற்கிறார். அதனால பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெறுவார். இந்த ஆளுங்கட்சிக்கு ஒரு செமிக்கை தருவாங்க மக்கள். ஒன்றும் செய்யல மகனை முடிச்ச வரும் கதையன்னு சொல்லி இது ஒரு ஓப்பனிங்காக காட்டுவாங்க. நிச்சயம் வரும் தேர்தலில் இதற்கான ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியும். சார், தேர்தல் முடிவை நம்ம வந்துட்டு சொல்ல முடியாது. எப்படி வேணாலும் மக்களுடைய எண்ண ஓட்டம் மாறலாம். ஒருவேளை திமுக ஜெயிச்சிடுச்சு, ஒரு வேளை நான் சொல்றேன், திமுக ஜெயிச்சிடுச்சு, நாம் தமிழர் 2ஆம் இடம் வந்து பாமக 3ஆம் இடம் வந்துட்டா, இது வந்து ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் தான். இது வந்து கன்ஃபார்மான முடிவு அப்படிலாம் கிடையாது. தேர்தலை பொறுத்த வரைக்கும் என்ன வேணாலும் நடக்கலாம். 40 திமுக வாங்கணும்னு யாருமே யோசிச்சிருக்க மாட்டோம். அந்த மாதிரி ஏதாவது இந்த இடைத்தேர்தல் நடந்தா அடுத்த பிஜேபியோட மூவ் என்னவா இருக்கும்? நம்ம 3வது இடம் வந்துட்டோம், நாம் தமிழரோட கம்மியா வாங்கிட்டோம் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்குமா? நான் பதில் சொல்றேன். சப்போஸ் விக்கிரவாண்டி திமுக ஜெயிச்சிச்சு, எப்படி பார்லிமெண்ட்ல வாழ்க வாழ்கன்னு கத்துனாங்களோ இங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வாழ்க, சட்டமன்றத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு வாழ்க, தளபதி வாழ்க, சின்ன தளபதி வாழ்க, சின்ன தளபதியின் மகன் வாழ்க, அவ்வளவுதான். ஒரு வாழ்க கோஷம் எக்ஸ்ட்ரா ஆகுமே தவிர அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்ந்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெறும் பொழுது இது ஒரு செமிக்கைங்க மக்களுடைய அதிருப்தியை தெரிவிக்கக்கூடிய விஷயமாக இது அமையணும் நாங்கள் நம்புறோம். இதனால ஆட்சி மாற்றம் வந்துடும், பெரிய விஷயம் நடந்துடும் சொல்ல வரல. ஆனால் இவர்கள் மமதைக்கு ஒரு அடக்கம் தேவைப்படும். அடக்கமாகக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆஹா, இவ்வளோ பணி கூட இருக்கிறவங்க தோத்துட்டுமேன்ற ஒரு விஷயத்துல கொஞ்சமாவது மக்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கிறத நம்புறமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. மக்கள் நடக்கக்கூடிய கேவலங்கள், இந்த திமுக அரங்கேற்றக்கூடிய இந்த அவலங்களை எல்லாம் பார்த்து மாற்றி வாக்களிக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அது நிச்சயம் நிறைவேறும்னு நாங்கள் நம்புறோம். அப்போ மாற்று அரசியல் தமிழகத்துல வேணும்னு நினைக்கிறீங்க? கன்ஃபார்ம் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு மாற்று அரசியல் வேணும். அதை தான் விஜயும் சொல்றாரு.
இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஏன் மாற்று அரசியல் வேணும் அப்படிங்கிறாருன்னா திராவிட கட்சிகள் 50-60 வருஷமா திராவிட கட்சிகளுடைய ஆளுமை தமிழகத்துல இருக்கு. அதை தாண்டி பிஜேபியா இருந்தாலும் சரி, நாம் தமிழரா இருந்தாலும் சரி, இல்ல விஜயோட கட்சியா இருந்தாலும் சரி. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணன் விஜயோட கட்சியும் ஒப்பிடாதீங்க. இதுவரை ஒரு விஷயம் இருக்குங்க, அவரோட விஷன் இருக்கட்டும்ங்க, அவர் பெரிய தொலைநோக்கு உள்ள ஆளா இருக்கட்டும், அவரை வரவேற்று நாங்களே அறிக்கை விட்டுருக்கிறோம். மாநில தலைவர் புரட்சியிலைஞர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, புதிதாக கட்சி தொடங்கி உள்ள சகோதரர் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. நாங்கள் ஒன்றும் திமுக கிடையாதுங்க. யார் ஓட்டு உடைய போது நினைக்கிறீங்க? விஜய் வந்ததுனால இன்னைக்கு திமுக உடையும், அப்படியே உடைஞ்சாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுன்றது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு, விஜய் மாற்றத்துக்கு வந்தாரு, விஜய் வளர்ச்சிக்கு வந்தாரு. அப்ப நாங்க மட்டும் பல்லாங்குழி ஆடுறதுக்கும் ஏமாத்தத்துக்கும் வந்தோமா? நீங்க திமுக அதிமுகவை பார்க்குற கண்ணோட்டத்தோட எங்களை பார்க்காதீங்க. முதல்ல மக்களை நேசிக்கக்கூடியவர்கள் பாஜக காரங்க தான், மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியது பாஜக காரங்க தான். இதை சும்மா நான் அடுக்குமொழிக்காக பேசல. எல்லா விதமான மக்கள் பிரச்சனைக்கு இன்னைக்கு களத்தில் நின்று போராடி மக்களுக்கு தோளோடு தோலும் போது பாஜக. இன்னைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பிரச்சனை நடந்துச்சு. தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துறது யாரு சொல்லுங்க? ஏடிஎம்கே நடத்துறாங்க, பீஸ்ஃபுல்லாக நடத்துறாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. பீஸ்ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் முடிக்கிறாங்க, ஜேன்ட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாஜக காரங்க சேரவே விட மாட்டாங்க. வள்ளூர் கூட்டத்தில் நாங்கள் போய் சேர போகிறோம், எங்களை அங்கேருந்து கலைந்து போக சொல்கிறாங்க, அரெஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. உடனே இன்றைக்கி பாஜகன்றது ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸ். விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்கிறாருங்க. தயவுசெய்து கொஞ்சம் கூவல் திலகத்தை கொஞ்சம் நீங்கள் குறைச்சே ஆகணும். இப்போ தான் அவர் வந்திருக்கிறாரு. அவர் பேசிய ஒரே ஒரு விஷயம், இந்த ஒன்றியம், இந்த நீட், இதை தாண்டி அவர் எதுவும் பேசலைன்றது உண்மை. அவர் பேசட்டும், கொஞ்சம் பேச விடுங்களேங்க. அவர் எதையாவது ஒன்று பேசட்டும், ஒரு மாநாடை போட்டட்டும். அவரோட கொள்கை என்ன சொல்லுங்க? இருங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இருங்க மேடம், ஒரு விஷயம் இருக்கு மேடம், அவர் இன்னும் அவருடைய கொள்கைகளை விளக்கவே ஆள, புரியுதுங்களா? சொல்லல. அதுக்குள்ள அவர் பார்த்தீர்களா மாற்றம் விஜய், ஒரு சினிமா நட்சத்திரம், நீங்க ஒரு ஃபேனு. இல்ல கேளுங்க, ஒரு சினிமா நட்சத்திரம், நீங்க ஒரு ஃபேனு, சந்தோஷம். படம் பாருங்க, வாங்க. களம் என்பது வேற, அரசியல் என்பது வேற, மக்கள் தொண்டு என்பது வேற, பீப்புள் சர்வீஸ் என்பது வேற. புரியுதுங்களா? ஆக்சுவலி விஜய் ஃபேன் அப்படிலாம் இல்ல சார். ஜென்ரலா விஜய் அந்த வார்த்தையை சொன்ன, இப்ப இந்த ஒன்றியம் அப்படின்னு சொன்னதான் இப்ப இந்த அளவுக்கு பேசப்படுறது. அவர் நார்மலா மத்திய அரசோ இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதோ ஒண்ணு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேற ஏதோ சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு இவ்வளவு பேச்சு இருந்திருக்காது. அவர் அந்த வார்த்தை சொன்னதான் இந்த பிரச்சனை. சாரி ஃபார் இன்டரப்ஷன். அவர் ஏன் பேசுறாருன்னு சொல்லவா? சொல்லுங்க. போன நிகழ்ச்சியில அவர் பேசாம கிளம்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அங்க இருக்கக்கூடிய அண்ணன் புசி ஆனந்த் சொல்லிட்டு போல, அண்ணே மைக்கு பிடிச்சி 2 வார்த்தை பேசுங்கண்ணே, மீடியாவில் வரமாட்டேங்குது, கொஞ்சம் பேசுங்க ஏதாவது அப்படின்னு சொல்லி பேச வச்சிருப்பாங்க நான் நினைக்கிறேன். பிகாஸ் லாஸ்ட் டைம் பண்ணி இவ்வளவு தூரம் தெரியல. வந்தாரு கொடுத்தாரு, விஜய் வந்தார் கொடுத்தாரு, கண்ணடிச்சாரு, வந்துச்சே தவிர அரசை பத்தி பேசினாரு பேசலையேங்க. காட்டுங்க என்னங்க தமிழக அரசு பேசினாரு? என்ன தமிழக அரசு ஓபனா சொன்னாரா? தமிழக அரசு ஒழிக, திமுக அரசு செய்யுது. தமிழகத்தில் போதைப் பொருள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றது தமிழ்நாட்டுல இருக்கிற தமிழக அரசு தானே குறிக்கும். அது இப்போ ஒன்றியம்ன்றது நீங்க மத்திய அரசு எடுத்துக்கும் போது தமிழ்நாட்டுல போதைப் பொருள் சொல்றாங்க. நான் எங்க எடுத்துக்கிட்டேன், எங்களை பொறுத்தவரை மத்திய அரசா இல்ல. அவர் சொன்னதுக்கு பதில் சொல்றேன். அப்ப தமிழ்நாட்டுல போதைப் பொருள் அதிகமா இருக்குன்னா இப்ப தமிழ்நாடு அரசு தான் சொல்றாரு. அப்படி நம்ம எடுத்துக்கணுமோ? நீங்க அப்படி எடுத்துக்கணும் சார். சரி, அவர் சாதாரண பேசிட்டு போயிருவாரு, நம்ம தலைவர் வீரமா பேசுறது எடுத்துக்கணும், அப்படிதானே? இப்ப நீங்க கொள்கை தமிழக மக்களுடைய என்ன ஓட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கஷ்டமா இருக்கு. சாதாரண பேசிட்டு போறாரு ஒருத்தர், பாத்தீங்களா எவ்வளவு எதிர்ப்பு, பாத்தீங்களா? தமிழக அரசையே ஆட்டி படைச்சிட்டாரு. என்னங்க விஜய்க்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்கிறாங்க, அதெல்லாம் ஓட்டா மாறுமானா அது நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனா ரசிகர்கள் இப்போதைக்கு விஜய்க்கு அதிகம் தமிழ் திரையில நான் சொல்ல போறது. அப்படி இருக்கும்போது அவருடைய ரசிகர்கள் அவரை கொண்டாடுறது ஒரு இயல்பு தானே. இப்போ பிஜேபி தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களை கொண்டாடுற மாதிரி அவர் ரசிகர்கள் அவளை கொண்டாடுறாங்க. அதுல நம்ம எந்த விதமான தப்பும் சொல்ல முடியாது. ஆனா ஒரு அரசியல் காலத்துல அவர் வந்துட்டாரு, ஒரு பொது மேடையில அவர் பேசும்போது அந்த ஒன்றியம்ன்ற வார்த்தை இவ்வளவு பெருசா பேசப்படுது. அது மாதிரி நீட்டுக்கு எதுதான் மாணவர்கள் மத்தியில அவர் பேசினது இவ்வளவு பெருசா பேசப்படுது. ஏன்னா அவங்க மாணவர்கள், வருங்கால மருத்துவர்களோ இல்ல பொறியாளர்களோ யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த இடத்துல பேசினதுதான் இவ்வளவு தூரம் பேசப்பட்ட பார்க்கப்படுற விஷயமா இருக்கு. அதுதான் நாங்க உங்ககிட்டயே கேட்கிறோம். ஒன்றியம் அப்படின்னு வரும்போது விஜய் ஏன் மத்திய அரசுக்கு எதிராக பேசிட்டாரு? ஏன்னா விஜய் பிஜேபியோட பி டீம்னு சொல்லிட்டு இருந்த டைம்ல டக்குன்னு இப்படி மத்திய அரசுக்கு எதிராக பேசுறதுல இருந்து அவருடைய கருத்து என்ன தெரியுது? அவர் பிஜேபியோட கூட்டணியில கிடையாது, அவர் தனித்து நின்றுதான் இந்த கருத்துக்களை சொல்றாரு அப்படின்னு எடுத்துக்கலாம்ல. சூப்பருங்க, ஒரு பெரிய ஒரு சென்டென்ஸே முடிச்சிட்டீங்க. இதுக்கு விஜய் கூட இவ்வளோ பேசலைங்க. விஜய் இவ்வளோ பேசுனது பிரச்சனையே இல்லை. உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன பேச்சு! அதாவது
விஜய் அண்ணன் இதுவரை எதுவுமே பேசல, இதுதான் உண்மை. அவர் பேசியது நீட்டை பற்றி மட்டும்தான், ஒன்றிய அரசை பற்றி மட்டும்தான். அதுக்கு தான் பதில் சொல்ல முடியும். விஜய் அப்படி பேசியிருக்கலாம்ல, விஜய் இப்படி மாற்றிருக்கலாம்ல நீங்கள் நான் பதில் சொல்ல முடியாது மேடம். அவர் பேசட்டும், அவர் கொள்கைகளை அவர் சொல்லட்டும். ஆனால் இதுவரை அவர் பேசியதில் எந்த புதிதான விஷயங்களும் இல்லை. ஒரு மாற்றத்துக்கான ஒரு விதை போட்ட மாதிரி தெரியல. அதிமுக என்ன மாவை அரைக்குதோ பக்கத்துல இன்னொரு கிரைண்டர் வாங்கி வச்சுட்டு அவரும் அதையும் அரைக்கிற மாதிரி தான் தெரியுது. இதை எங்கள் மாநில தலைவர் அண்ணன் புரட்சியாளர் அண்ணாமலையார் சொல்லிட்டாரு. விஜய் இதை செய்யட்டும், இது பாஜகவுக்கு ப்ளஸ்ஸாக தான் அமையும் என்னன்றதை பார்த்து பேசணும் மேடம். ஒரு தமிழகத்தில் ஒரு ஸ்டைல் இருக்கு, இவங்கெல்லாம் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, நம்மளும் கூடயே போயிடுவோம். ரிங்கா ரோசஸ்ன்னு போயிட்டா வேஸ்ட். புரியுதுங்களா? மாற்றம்னு வரவங்க புதிய விஷயங்களை கொண்டு வந்து வைங்க, புதிய மாற்றத்துக்கான விஷயங்களை வைங்க. எதிர்க்கும் போது ரெண்டு பேரும் எதிர்க்குங்க. இவங்களை பொறுத்தவரை என்ன, பிஜேபியும் சரியில்லை, திமுகவும் சரியில்லை, அதிமுகவும் சரியில்லை, மாற்று தானே. அப்புறம் ஏன் மாற்றுன்ட்டு அவங்க கூட நிற்கிறீங்க சைடில் கொஞ்சம்? அதெல்லாம் பிரச்சனையாகுது. அதனால் விஜய் அண்ணன் பேசட்டும், பார்ப்போம். அவர் மக்கள் சேவை செய்யட்டும், அதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் யார் என்ன பேசினாலும் சரி, திரையில் ஒருத்தர் கதாநாயகானதான் நீங்கள் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க. அவர் பெரிய நட்சத்திரம், அவர் பெரிய ஃபேன் இருக்குது. ஒருத்தர் தரையில் கதாநாயகனாக இருக்கார். யார்? எங்கள் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். போய் ரோட்டு நின்றாருன்னா 10,000 பேர் வந்து நிற்கிறான் ரோட்டில். எண்மண் மக்கள் யாத்திரை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கெங்கிருந்தோ கூட்டம் வருது, ஓடி வராங்க லேடிஸ்லாம். அதனால் தரையிலிருந்து ஒருத்தன் கதாநாயகன் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா விஜய்க்கு அவங்க அப்பா இருந்தார் எஸ்ஏசி. எங்களுக்கு யார் இந்த அண்ணாமலை அப்பா பேர் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். தெரியும். அதுபோல் சாதாரணமாக எளிமையாக வந்து இன்னைக்கு மக்கள் மனசை பிடிச்சி இன்னைக்கு யார் பார்த்தாலும் ஐயோ தம்பி அண்ணாமலை தம்பி வரணுமே, எந்த பிரச்சனைகளும் சரி, தமிழகத்தில் ஒரு நல்லது கெட்டதுன்னா அதை நின்று பார்க்கக்கூடிய ஒரு மூத்த அண்ணனாக எங்களை எல்லாம் வழி நடத்துறாரு. தமிழக மக்கள் அண்ணனாக, எல்லாருமே ஒரு அண்ணனாக தான் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி எங்கள் அண்ணனை பார்க்குறாங்க. அதை நாங்கள் அறுவடை செய்தே தீர்வோம். 2026 பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்தே தீர்வோம். விஜய் அண்ணன் எதுவும் சொல்ல மாட்டார். நாங்கள் மக்களுக்காக சொல்லிகிட்டே இருக்கோம், பேசிக்கிட்டே இருக்கோம். களத்தில் பேசுகிற எங்களை மதிங்க. களத்தில் உங்களுக்காக நிற்கிறோம். கள்ளக்குடி சம்பவமா நாங்கள் வருவோம், வேங்கைவேல் பிரச்சனையாக நாங்கள் வருவோம், விவசாயிகள் பிரச்சனையாக நாங்கள் வருவோம், மாணவர்கள் பிரச்சனையாக நாங்கள் வருவோம். எல்லாத்துக்கும் வர எங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு விஜய் வருவார், அவர் மாற்றம் தருவார், தரட்டும் வரட்டும் பார்ப்போம். சரிங்களா? வராத ஒருத்தருக்கு, தராத ஒருத்தருக்கு, பேசாத ஒருத்தருக்கு இவ்வளவு நீங்க எல்லாம் பேசுறது பார்க்கும்போது தான் ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை நானும் பேசாம சினிமா நடிக்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கேன், அண்ணன் உதயநிதி மாதிரி. யாரு பாக்குறதுன்னு இருக்குல்ல ஆஹா, என்ன கலாச்சிங்க பாத்தீங்களா? அடேங்கப்பா. அதனால எங்க அப்படிலாம் இல்லைங்க, உதயநிதி நடிச்சது பாக்குறாங்கல்லங்க, எப்படி கலாய்க்கிறாங்க பாருங்க. இது போன்று இப்பே தெரிஞ்சு பாருங்க, விஜயோடைய ஒரு சாயல் எல்லாம் உங்க பக்கம் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு உண்மைதானே? இல்ல உண்மை இல்லங்க. இப்ப விஜய் எவ்வளவு ஆக்டர் இருந்தாங்க, நான் எடுத்து ஏங்க யாருங்க பாக்குறது இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? உங்களுக்கு புரியுதுங்களா? அதனாலதான் எங்க அண்ணாமலை என்ன குறைச்சும் விஜய் ஏத்தி வச்சு நீங்க பாக்குறீங்க. உங்க மனநிலை மாற்றம் தேவை. புரட்சி இளைஞர் அண்ணா என்னைய பாக்குற மாதிரி அண்ணனை பாக்குறீங்க? கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அண்ணாமலை அவர்களுமே இப்போ வந்து தமிழகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தலைவரா தான் இருக்காரு. அண்ணாமலையும் எல்லா தலைவர்களுமே தமிழ்நாட்டுல ஒரு மாற்றத்துக்கு தான் வராங்க. சோ விஜய் வரதும் சரி, அண்ணாமலை களத்துல இருக்கிறதும் சரி, இல்ல சீமான் அவர்கள் பேசுறதும் எல்லாமே தமிழக நலன் சார்ந்துதான் எல்லாருமே பேசுறாங்கன்றப்போ நாம எல்லாரையும் வரவேற்போம் சார். இது அந்த ஒரு ஒற்றை வார்த்தை தான் இவ்வளவு பெரிய ஒரு இஷ்யூவா இருக்கு. அததான் உங்ககிட்ட கேட்டு இஷ்யூ ஆக்கப்படுறீங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து இஷ்யூ ஆக்கப்படுறீங்க. பிகாஸ் விஜய் பேசுறாரு பாத்தீங்களா, விஜய் பிஜேபிக்கு எதிரான்னு சொல்ல வரீங்க. அதெல்லாம் இல்லை, பேசட்டும். அப்ப விஜய் பிஜேபிக்கு அகைன்ஸ்டா இல்ல. யார் இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, எங்களுக்கு யார் ஃபாரா இருக்காங்க, யார் அகைன்ஸ்டா பிரச்சனை கிடையாது. மக்கள் எங்களுக்கு ஃபாரா இருக்காங்க, நாங்க மக்களுக்கு ஃபாரா இருக்கோம். எங்களுக்கு அது போதும். இவர்களை பார்த்து அரசியல் கட்சி நடத்த வந்தவங்க நாங்க கிடையாது. திமுக பார்த்து உருவாக்கப்பட்ட கட்சியா பாஜக? இல்ல ஐயோ இன்னைக்கு விஜய் வராரு டக்குன்னு கட்சி ஆரம்பிக்கணும்னு ஏங்க எங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கு, பெரும் தலைவர்கள் இருக்காங்க, மக்களுக்கு எவ்வளோ தொண்டு செஞ்சு நீங்க களத்தில் நின்று இருக்கோங்க. 3வது முறையாக ஹேட்ரிக்ல இன்னைக்கு ஆட்சி அமைச்சக்கூடிய கட்சி பாஜக. இன்னைக்கு இந்தியாவே நாங்க தாங்க, இந்தியாவே பவர்ஃபுல்லான கட்சி நாங்க தான். உலகத்திலே மிகப்பெரிய ஒரு தொண்டர்களை கொண்ட இயக்கம் பாரதிய ஜனதா கட்சி. அதனால எங்களுக்கு விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாலும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு யாரை வேணா கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க. பாஜகவுடைய இடத்தை, பாஜகவுடைய மக்கள் மனசுல உள்ள அந்த ஹார்ட்குள்ள இருக்க ஒரு இடத்தை யாராலையும் நிரப்பவும் முடியாது, பிடிக்கவும் முடியாதுன்னு தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துட்டு நிறைய விஷயங்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி.